திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்த புருலியா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயிலில் 18.400 கிலோகிராம் கஞ்சா பறிமுதல். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி புருலியா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை செயல்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மேற்கு வங்காள மாநிலம் புருலியா ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பி 25ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்தடைந்தது. திண்டுக்கல் ரயில் நிலைய காவல் ஆய்வாளர் தூயமணி வெள்ளைச்சாமிக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி புருலியா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா, குட்கா மற்றும் மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின்படி ரயிலை சோதனை செய்துள்ளனர். அப்போது ரயிலின் S3 கோச் மற்றும் முன்பதிவில்லா பெட்டிகளில் கேட்பாரற்று இருந்த பைகளை ரயில்வே காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர். அதில் 18.4 கிலோகிராம் கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அருகில் இருந்த பயணிகளிடம் விசாரணை செய்தபோது அந்த பைகள் யாருடையது என்று தெரியவில்லை என தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து ரயில்வே காவல்துறையினர் 18.400 கிலோகிராம் எடையுள்ள கஞ்சா பையை கைப்பற்றி விசாரணை செய்து பின்பு கஞ்சாவை தமிழ்நாடு போதைப்பொருள் புலனாய்வு பிரிவு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் தமிழ்நாடு எல்லைக்குள் கஞ்சா மற்றும் குட்கா பைகளுடன் யாரும் ரயிலில் ஏறி உள்ளனரா என்பது குறித்து CCTV கேமரா ஆய்வு செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த 2 மாதங்களில் இதே ரயிலில் 45 கிலோவுக்கு மேல் கஞ்சா மற்றும் 40 கிலோவுக்கு மேல் குட்கா கடத்தி வந்தது. கஞ்சா வழக்கு ஒன்றில் மதுரையைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.